Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மூணு முக்கியமான அனௌன்ஸ்மென்ட். ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம Lakshmi Max ஓட YouTube சேனல்ல ஃப்ரீ லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். சோ ரெண்டாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வார சாட்டர்டே அதாவது வரக்கூடிய சாட்டர்டே நம்ம Lakshmi Max ஆப்ல RRB NTPC கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். மூணாவது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்கான ஆஃபர் வந்து நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து நைட் 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? சோ இந்த லைவ் கிளாஸ் பாத்தீங்கன்னா 3/4/2025 நாளைக்கு ஈவினிங் 6:30 வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நீங்க நம்ம Lakshmi Max ஓட YouTube சேனலுக்குள்ள வந்து இந்த லைவ் கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ லைவ்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். முக்கியமான மேத்ஸ் ரீசனிங் क्वेश्चंस எல்லாமே நாம இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு அப்புறம் வரக்கூடிய சாட்டர்டே 5/4/2025 RRB NTPC கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து Lakshmi Max ஆப்ல கண்டக்ட் பண்றோம். Lakshmi Max ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடண்ட்டுமே இந்த டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க்கும் பாத்துக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து நீங்க Android போன்லயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம், iOS லயும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Android போன்ல அட்டெண்ட் பண்றதுக்கு Lakshmi Max ஆப்ல போய் நீங்க அட்டெண்ட் பண்ணனும். iOS ல அட்டெண்ட் பண்றதுக்கு டெஸ்ட் நடக்கிற டேட்ல உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். தமிழ் மீடியம்கான லிங்க், இங்கிலீஷ் மீடியம்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இது லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால சாட்டர்டே வந்து இந்த டெஸ்ட் ஓபன் ஆகி 3 நாள் வந்து டெஸ்ட் லைவ்ல இருக்கும். சோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு 8/4/2025 நைட் 12 o'clock கூட டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ அதுக்குள்ள இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து நீங்க பாத்துக்கலாம். சோ அடுத்து ஏப்ரல் மந்த்கான ஆஃபர் வந்து இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். நம்ம Lakshmi Max ஆப்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு பெஸ்டான கிளாसेस வந்து கொடுத்திருப்போம். மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ரிவிஷன் கிளாसेस, மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸ் எல்லாமே இதுல கவர் ஆகும். இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2500. சோ இன்னைக்கு ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. சோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து NTPC கான டெஸ்ட் பேட்ச். சோ 1000+ டெஸ்ட் வந்து இதுல கவர் ஆகும். சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். NTPC டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. பட் இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கான கிளாஸ் பாத்தீங்கன்னா 1499 ஃபீஸ். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ்ல A to Z எல்லாமே கவர் பண்ணிருப்போம். பேசிக் மேத்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் மேத்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ரீசனிங்லயும் A to Z எல்லாமே கவர் ஆகும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 999. இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து 699. சோ இதுல சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே CBSE ஸ்டாண்டர்ட்ல சொல்லி கொடுத்திருப்போம். ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே கவர் ஆகிரும். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், அதே மாதிரி அப்கமிங் கரண்ட் அஃபேர், டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லி கரண்ட் அஃபேரும் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே? அடுத்து இங்கிலீஷ் கோர்ஸ். ஓகேவா? சோ இங்கிலீஷ்கான A to Z சீரிஸ் இதோட ஃபீஸ் வந்து 999. இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நாம இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண குரூப் D யோட டெஸ்ட் பேட்ச் இதோட ஃபீஸ் வந்து 599. சோ இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல 1000+ டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே? சோ இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட் 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். 2/4/2025 நைட் 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. சோ லைவ் கிளாஸும் இருக்கும். நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் 10:30 to 11:30 நம்ம Lakshmi Max ஆப்ல வந்து லைவ் கிளாसेस வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப ரீசெண்டா நாம லான்ச் பண்ணிருக்க பேட்சஸ் என்ன, ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NTPC கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச். 40 டேஸ்ல NTPC எக்ஸாமுக்கு எதெல்லாம் படிச்சா எக்ஸாம் வந்து CBT 1 ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, கிளாसेस, மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருப்போம். அடுத்து குரூப் D கான செகண்ட் பேட்ச் 100 டேஸ்க்கான பிளான் வந்து இதுல கொடுத்திருப்போம். SSC, CGL, CHSL, MTS, சோ SSC 2025ல என்னென்ன எக்ஸாம்லாம் வருதோ அதுக்கான பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே? சோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல Lakshmi Max ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு I want all in one ன்னு மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணா I want all in one ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா I want test ன்னு மெசேஜ் அனுப்புங்க. இல்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா I want CA PDF ன்னு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ இப்போதான் ரீசெண்டா குரூப் D கான பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். குரூப் D எக்ஸாம் நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடண்ட் சோ ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ணிட்டு குரூப் D கான 100 டேஸோட பிளானை ஃபாலோ பண்ணிட்டு படிச்சீங்கனாலே உங்களால
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 லைவ் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை மட்டும் படிச்சாலே உங்களால் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன்னுக்கு 1899. சப்போஸ் டெஸ்ட் பேட்சும் சேர்த்து ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2300 வரும் உங்களுக்கு. ஓவராலாக 2300 கிட்ட ஃபீஸ் வரும் ஆல் இன் ஒன் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் சேர்த்து. அதே மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னோட ஃபீஸ் மட்டுமே உங்களுக்கு 2500 இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆஃபரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு நம்ம யூடியூப்ல லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ 6:30க்கு லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸ் உங்களோட டவுட் என்ன இருந்தாலுமே இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு பிகினராக இருக்கேன் மேம், இப்போ தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எப்போவுமே சொல்கிறது தான், காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் இயருக்கு நீங்கள் அட்மிஷன் போடும்போதே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் எல்லாமே உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை உங்களோட காலேஜில் வரக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதனால் அந்த 18 வயசுலேயே இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இப்போ மற்ற ஸ்டேட்காரங்க எல்லாருமே ரயில்வேல உள்ள வராங்க. இப்போ குறிப்பாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ரயில்வேல தான் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த ஜாப் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு 15 வயசுல என்ன பண்றாங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சைட்ல நாம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாம வந்து காலேஜ் முடிச்சு பேச்சுலர் டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பற்றி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம குரூப் டி எக்ஸாமே அப்ளை பண்ணுவோம். அப்போ பேச்சுலர் டிகிரி முடிக்கும் போது நமக்கு ஒரு 21 வயசு ஆகிரும். அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி இல்லை பிஹெச்டிலாம் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி கடைசி முடிக்கும் போது ஒரு 23-25 வயசு ஆகிரும். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி எழுதலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் வர்றதுக்கே நமக்கு ஒரு 23-25 வயசு ஆகிரும். ஆனால் 23-25 வயசுல நமக்கு அவேர்னஸ் வர்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசுலேயே வந்துடுது, 15-18 வயசுலேயே வந்துடுது. அப்போ அந்த வயசுலேயே அவங்க படிக்கும்போது என்ன பண்றாங்க, ஈஸியா கிளியர் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்க பாருங்க, இன்ஜினியரிங் படிக்கிறத விட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க காலேஜில் அவ்வளோ படிப்பீங்க, அவ்வளோ பேராகிராஃப் அவ்வளோ இது இருக்கும், அப்படித்தானே? ஸோ அதை விட காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்ல என்ன படிச்சோமோ, மேக்ஸ்ல என்னெல்லாம் பார்த்துருப்போம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருப்போம், நம்பர் சிஸ்டம் பார்த்துருப்போம், எல்சிஎம் HCF பார்த்துருப்போம். சின்ன வயசுல இது எல்லாமே நமக்கு 6th இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும், இல்ல 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இது ஒரு பாடமா வந்திருக்கும், அப்படித்தானே? இது ஒவ்வொரு இதாக வந்திருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், நம்பர் சிஸ்டம், எல்சிஎம் HCF, மென்சுரேஷன்ல 2D 3D இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான். அதை தான் இங்க வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு ஒன்-லைனர் கொஸ்டின்ஸா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து அட்டெண்ட் பண்றோம். அவ்வளவுதான், ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான். காலேஜ் இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இன்ஜினியரிங்ல நமக்கு அவ்வளோ லேப் இருக்கும், அவ்வளோ கோடிங் இருக்கும். இப்போ சிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இது வரும், C++, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரி ஒன்று வரும். அதுக்கு கோட் எழுதுறது, அது எல்லாத்தையும் விட பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே இதை என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். ஏன்னா உங்கள் காலேஜ் சிலபஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 டாபிக் தான் இருக்கும். ரீசனிங்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 டாபிக். அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர் கொடுத்துருவோம். அந்த டெய்லி கரண்ட் அஃபேர் வந்து ஒரு 10 நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கும். அப்போ அந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாத்தையுமே படிக்க போறீங்க. அப்போ கரண்ட் அஃபேரும் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கும், மேக்ஸ் ரீசனிங்கும் தரவா இருக்கும். அது போக இப்போ ரயில்வேக்குள்ள போறீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி படிக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல படிச்சது தான் அப்படியே நம்ம படிக்கணும். அப்படிதானே? சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு எப்போ வரும், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 6ஆம் கிளாஸ் புக்ல இருக்கு. அப்போ நம்ம ஸ்கூல் டேஸில் படித்தது தான். முகாலய பேரரசு, குப்த பேரரசு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் படித்தது தான். அங்கே படித்ததை அப்படியே இங்கே வந்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய 1.5 மணி நேரம் டைமுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியும். பிகினராக உள்ள வரீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் பேங்கிங்கோட கொஸ்டின் அதெல்லாம் சொல்லலை. பேங்க் மெயின் பேப்பர்லாம் எடுத்து பார்க்காதீங்க. அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்க்கணும். ஏன்னா பேங்கிங்கோட மெயின்ஸோட பேப்பர்லாம் இப்போ கேட் லெவலுக்கு மாற்றிட்டாங்க. அது வந்து ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் பேப்பர் எடுத்து பார்க்கலாம். பட் கட் ஆஃப் வந்து கம்மி தான். மெயின்ஸோட கட் ஆஃப் பேப்பர் டஃப் ஆகுதுன்னா கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் முடியும்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் படிக்கணும். ஆனால் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நிறைய
இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? எதுவுமே படிக்காம எந்த நாலேஜையுமே வளர்த்துக்கிடாம நம்ம சும்மா இருந்தால் தான் நம்ம ஃபியூச்சரை பற்றி பயப்படணும். இப்போவே நாம அதுக்கான நாலேஜை வளர்த்துக்கிடணும். ஓகேவா? ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க. அந்த வயசை விட்டுறாதீங்க. அந்த 18 வயசு 20 வயசு, நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சது 24 வயசுல. ஸோ அந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாதுன்ட்டு தான் நான் என்ன சொல்றேன்னா 18 வயசுலேயே படிங்கன்னு சொல்றேன். 24 23 வயசுல தான் எனக்கு வந்து அந்த இது தெரிஞ்சு அந்த டைம்ல ரொம்ப வெறித்தனமா படிச்சு 6 மாசத்துல கிளியர் பண்ணோம். அதே இது உங்களுக்கு 18 வயசுலேயே அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா 19 20 வயசுக்குள்ள சூப்பரா வேலைக்கு போயிடலாம். அதனால படிங்க. ஓகேவா? ஸோ படிங்க. எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டால அகைன் அண்ட் அகைன் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியாது. மந்த்லி ஒரு 2000 அந்த மாதிரிலாம் பே பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் ஒரே ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிற மாதிரி கோர்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுல மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே கவர் ஆகணும், எல்லா எக்ஸாமுமே கவர் ஆகணும், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டெஸ்டா இருக்கட்டும் எல்லாமே கவர் ஆகணும். அந்த ஸ்டூடெண்ட் எப்பனாலுமே அவங்களுக்கு அது கை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். டெஸ்ட் பேட்சுக்கும் அதே மாதிரி தான். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிங்க. உங்கள் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான், மொபைல் ஃபோனு லேப்டாப் கண்டிப்பாக இப்போ எல்லார் கையிலையுமே லேப்டாப் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறாங்க. அதில் கண்டிப்பாக ஒய்ஃபையும் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ லேப்டாப் இல்லைனாலும் மொபைல் ஃபோன் கண்டிப்பாக எல்லார் கையிலும் இருக்கும். அந்த மொபைல் ஃபோனில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, டெய்லி டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. சனிக்கிழமை லைவ் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஃபரை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணாமல் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா ஐடியா மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதான். ஸோ இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. இந்த 10 yearsல நான் பார்த்த எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபெயிலியராக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், எந்த இடத்துல போனால் ஈஸியாக உள்ளே போக முடியும், எந்த இடத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க, அங்கே கூடிய எல்லாமே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம பட்டு ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை கரெக்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு போஸ்டிங் கிடைக்க டிலே ஆகும். அதே நிறைய ஃபெயிலியர் பார்த்து அதுக்கப்புறமா சக்ஸஸ் பார்த்தவங்களோட கைடன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல நம்ம சறுக்கி விழ போகிறோம், ஒரு இடத்துல கொஞ்சம் டவுன் ஆகுறோம் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுவாங்க இப்படி எடுக்காத, அதை வேற மாதிரி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் டைமே அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அப்ளை பண்ணும்போது சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ படிங்க. திருப்பியும் நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.